எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்டார் எழுத்துல இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாப்பிள்ள ஒருத்தர் எங்கிட்ட பாலிசி போட்டிருந்தாரு ஸ்டார் எழுத்து. கரெக்டாக முந்தா நாளோட 30 நாள் முடிஞ்சுச்சு. நேற்று உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் பாப்பாவை அட்மிட் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் கிளைம் இன்டிமேஷன் கொடுத்து கிளைம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். அப்புறம் நானும் கிளைம் இன்டிமேஷனுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்தேன். அதுக்குள்ளே மாப்பிள்ளை கூப்பிட்டு, என்ன மாமா உங்களை நம்பி ஒரு எமர்ஜென்சி தான் பாலிசி போடுறோம், நீங்கள் கிளைம் எல்லாம் இது பண்ணி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. ஸோ அந்த என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். பாலிசி இன்னைக்கு போட்டால் ஆக்சிடென்ட் கவர் அடுத்த நாள்ல இருந்து கவரேஜ் வந்துடும். டே 1லேருந்து சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி மலேரியா, டெங்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 நாள் வெயிட்டிங் பீரியட். கிட்னியில் கல், ஃபைல்ஸு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடுங்க. ஏற்கனவே நமக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தால் அதுக்கு வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். சரி, இவரோட இதுக்கு வந்துருப்போம். இவருக்கு 30 நாள் முடிஞ்சு. 30 நாள் முடிஞ்சும் ஏன் கிளைம் கிடைக்காது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 30 நாள் முடிஞ்சு டாக்டர் வந்து ட்ரீட்டிங் டாக்டர் வந்து ஒரு லெட்டர் தரணும். ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ட்ரீட்டிங் டாக்டர்னா 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 28 நாள்ல இருந்தே இவருக்கு வந்துட்டு அல்லது ஒரு நாள் முன்னாடி இருக்குது அப்படின்னு அந்த ட்ரீட்டிங் டாக்டர் வந்து லெட்டர் எழுதிட்டாவே அந்த டாக்குமெண்ட்டை ஃபேஸ் பண்ணி கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அந்த பாலிசியோட கண்டிஷன் என்னன்னா 30 நாளைக்கு. இது வந்து எல்லா இந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் காமன். ஸோ அதனால வந்துட்டு இவங்களுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆகிருக்கும். இதுதான் இன்னைக்கு நடந்த சம்பவம். ஸோ நம்ம பாலிசி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வெயிட்டிங் பீரியடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில். அதே மாதிரி அவருக்கு 30 நாள் முடிஞ்சு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதான். 30 நாள் முடிஞ்சு ஆனால் அவங்க ஃபீவர் வந்தது 29 நாள்லேயே ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு கிளைம் வரல. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு அப்டேட் இருக்குது. நிறைய வந்து டெக்னிக்கல் விஷயம் இருக்குது இன்சூரன்ஸில். நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வேறு தகவலோட பார்ப்போங்க.